Hi guys, welcome to Veranda Race. So, இன்னைக்கு நம்ம வந்து இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா British annexation of India. So, எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட டெரிட்டரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து சேகரித்து கன்சாலிடேட் பண்ணாங்க அப்படின்றத இந்த இதில் பார்த்துடலாம், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதர் மேஜர் வார்ஸ். ஸோ இதெல்லாம் தவிர அதாவது நம்மளோட கர்நாடிக் வார்ஸ், ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், ஆங்கிலோ மைசூர் வார்ஸை தவிர வேறு என்னென்னலாம் வார்ஸ் வந்து நம்மளுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபேஸ் பண்ணாங்க, அதே மாதிரி வேறு என்ன புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க ஸோ தட் டு கன்சாலிடேட் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. ஒரு வகையில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நடந்த சில சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 ரிவால்ட் நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சில சேஞ்சஸ்ன்றது நம்மளுடைய சோஷியல் லைஃப் அஸ் வெல் அஸ் கல்ச்சுரல் லைஃபையும் வந்து பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி எக்கனாமிக் லைஃப், பொலிட்டிக்கல் லைஃப் பாதிப்பு அடைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. பட் சோஷியோ கல்ச்சுரல் லைஃபும் பாதிப்பு அடைஞ்சதுனால ரிவால்ட் ஆஃப் 1857 நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் என்னென்ன வார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலோ சிக் வார். ஆங்கிலோ சிக் வார்ன்றது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பஞ்சாப்ன்ற அந்த டெரிட்டரி இருக்குது இல்லையா, அது வந்து ஒன் ஆஃப் தி லாஸ்ட் டெரிட்டரி டு பி ஆக்குபைட் பை வார். இந்தியாவுக்குள்ளே இருந்த ஒரு லாஸ்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஒன் ஆஃப் தி லாஸ்ட் டெரிட்டரி. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய சிக் ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்பயுமே வந்து பிரிட்டிஷோட ப்ராப்பரான டீலிங்கில் இருந்திருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து பிரிட்டிஷால் வந்து உள்ளே போய் வந்து வி வாண்ட் டு கேப்சர் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து சிக் பீப்புள் ஆர் நோன் ஃபார் தே பிரேவரி. முதல்ல இருந்தே வந்து அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி சிக் குரூஸ், அந்த சிக் குரூஸ்ன்றது முடிஞ்சதுக்கப்புறம் யாரோடைய யூனிட்டி யாரோடைய லீடர்ஷிப் கீழே வந்து அவங்க யுனைட் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தா பஹாதுர் அவங்களுடைய லீடர்ஷிப்புக்கு கீழே எல்லாருமே வந்து யுனைட் ஆகிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் அதாவது 1716 அப்புறம் அந்த சிக்ஸ் வேர் டிவைடட் அண்ட் சிக்ஸ் டிவைட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லோரும் உள்ளே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனாலுமே வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசில்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மிசில்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்டரி பிரதர்ஹுட். ஸோ நிறையா பேர் சேர்ந்து they would have formed a military like structure to protect their territory மாதிரி, ஓகேங்களா. And that time 1763 to 1773 many missiles started to rule Punjab region. ஸோ இந்த மிசில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பஞ்சாப் ரீஜனை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க as well as protected that particular territory. அதுக்கப்புறம் மகாராஜா ரஞ்சித் சிங் யூனிஃபைட் ஆல் த டிஸ்இன்டிகிரேட்டிங் மிசைல்ஸ் பை 1800s. ஸோ அந்த பந்தா பஹாதூருக்கு அப்புறம் வந்த ஒரு ஆள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிசைல்ஸ் கிட்ட இருந்து வாங்கி குட்டி குட்டி டெரிட்டரிஸ்லாம் யூனிஃபை பண்ணி ஒரு பெரிய டெரிட்டரியாக வந்து ஒரு பஞ்சாபை வந்து உருவாக்கியிருக்காங்க as a ஸ்ட்ராங் டெரிட்டரி. ஸோ இந்த ஸ்ட்ராங் டெரிட்டரிக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு வந்து வார்ஸ் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட ரஞ்சித் சிங் வந்து he signed a multiple treaty with the company and maintained principal distance. ஸோ அதாவது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்டிஸ்லாம் சைன் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆஃப்டர் இஸ் டெத் இன் 1839 the சிக் கிங்டம் பிகேன் டு பிரேக் டவுன். ஸோ எப்படி பந்தா பஹாதூர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட சிக் கிங்டம்ன்றது பிரேக் டவுன் ஆச்சோ அதே மாதிரி ரஞ்சித் சிங் இறந்ததுக்கப்புறமும் சிக் கிங்டம்ன்றது பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சிக் வார்ன்றது நடந்துச்சு. ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு வார் வந்து நடத்தியிருக்காங்க. எப்போ நடந்திருக்கு, 1845 இருந்து 1846 வரைக்கும். யார் வந்து லீடர்ஸாக இருந்திருக்காங்க, லால் சிங்ன்ற ஒருத்தர் தான் வந்து சிக்ஸ் சைட்லேருந்து லீடராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி லார்ட் கோ இவங்க வந்து இங்கிலீஷ் சைட்லேருந்து லீடராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க இங்கிலீஷ் அட்டாக் தி ஃபிரோஸ்பூர் பட் வாஸ் டிஃபீட்டட். என்ன நடந்திருக்கு, சிக்ஸால் வந்து தோக்க முடியல, தே வான் தி வார். ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஹார்டிங் வந்து ரிமூவ் கோ அண்ட் டுக் சார்ஜ் ஹிம்செல்ஃப். ஸோ ஹார்டிங் என்ன பண்ணியிருக்காங்க, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வார் வந்து ஓகே நான் ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வாருக்கு வந்து லீடர்ஷிப் எடுத்திருக்காங்க. அப்போது ஃபைனல் வார் வந்து சோப்ரான்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து சிக் லீடர்ஸ் லாஸ்ட். ஸோ அதனால் என்ன நடந்திருக்கு, ட்ரீட்டி ஆஃப் லாகூர் ஒன்று போட்டிருக்காங்க 1846. ஸோ இதோட நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு,
ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சிக் வார்ன்றது முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன பண்ணியிருக்காங்க, 6 வந்து ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து ஜெயிச்சிருக்கு. இதில் வந்து இந்த முக்கியமான பேர் இருக்குது இல்லையா, அந்த முக்கியமான நேம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லார்ட் ஹார்டிங் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய லீடர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆங்கிலோ சிக் வார், அதாவது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சிக் வார்க்கு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆங்கிலோ சிக் வார் 1848 to 1849. ஸோ இதில் வந்து 2 வார் நடந்திருக்கு. பேட்டில் ஆஃப் சில்ஹன்வாலா, பேட்டில் ஆஃப் குஜராத். ஸோ இந்த ரெண்டோடைய முடிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் தே லாஸ்ட் ஆல்மோஸ்ட் தேர் டெரிட்டரிஸ். ஸோ டல்ஹவுசி, லார்ட் டல்ஹவுசியோட தலைமையில் நடந்திருக்கு. ஹீ கேப்சர்ட் பஞ்சாப் இன் 1849. சர் ஜான் லாரன்ஸ் பிகேம் தி ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஆஃப் பஞ்சாப். ஸோ இதோட பஞ்சாபும் என்ன நடந்துருச்சு, நம்மளுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய கண்ட்ரோலுக்கு கீழே டைரெக்டாக வந்துருச்சு. அகெயின் ஒன் ஆஃப் தி லாஸ்ட் டெரிட்டரி டு பி இன்க்ளூடட் இன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் டெரிட்டரி வித்தின் தி கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஆப்கான் வார். ஆங்கிலோ ஆப்கான் வார் அது சம்மந்தமே இல்லை நம்மளுக்கு அப்படின்னா, ஆல்வேஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வந்து பிரிட்டிஷ் பர்சேவாக இருக்கட்டும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஆப்கான்ன்றது ஒரு பஃபர் ஜோன் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பான்ஷனும் வந்து யாருக்கு தவறான ஒரு விஷயம், நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கு தவறான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்கானோடையும் வந்து வார் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதான் வந்து நம்மளோட ஆங்கிலோ ஆப்கான் வார். ஸோ ஆக்லாண்ட் கவர்னர் ஜெனரல் இன் 1836 அட்வொகேட்டட் ஃபார் அ ஃபார்வர்ட் பாலிசி. அவங்க வந்து இன்னும் வந்து இந்தியாவுடைய அதாவது அந்த போர்ஷன் டெரிட்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. ஹி வாண்டட் டு ப்ரொடெக்ட் தி பவுண்டரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஃப்ரம் தி ப்ராபபிள் ரஷ்யன் அட்டாக். ஸோ ஏன் வந்து அந்த பவுண்டரிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும், பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அட் தட் டைம் ஆல்சோ வாஸ் அ பிக் கண்ட்ரி. ஸோ அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, இந்தியாவுக்கு வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்லாண்ட் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் த்ரூ ட்ரீட்டிஸ் ஆர் பை அனெக்சிங் தி நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க ஆக்லாண்ட். என்ன மாதிரியான ப்ரப்போசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவை சுற்றி இல்லை வந்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோடு என்ன பண்ணணும், ட்ரீட்டிஸ் போடணும், இல்லை அவங்கள வந்து அனெக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா, ரஷ்யன் அட்டாக்ல இருந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவை இல்லை பிரிட்டிஷ் இந்தியாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதன் விளைவாக தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் 1839 இருந்து 1842 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இட் ரிப்ளேஸ் தோஸ்த் முகமது வித் ஷா ஷுஜா. அதாவது வந்து தோஸ்த் முகமது தான் யாராக இருந்திருக்காங்க, நம்மளுடைய ஆப்கானிஸ்தானுடைய ஹெட்டாக இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு பதிலாக ஷா ஷுஜா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அட் தி சேம் டைம் காபூலை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க 1842. ஸோ அதோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார்ன்றது முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் வந்து ஜான் லாரன்ஸ் 1864 1869 வரைக்கும் பாலிசி ஆஃப் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரப்போசலோட விளைவாக தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இன்வேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான்ன்றது நடந்திருக்கும். இந்த இடத்துல இன்ஆக்டிவிட்டி இருக்கா, அதுக்கப்புறம் வந்து லார்ட் லிட்டன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 1876 பாலிசி ஆஃப் ப்ரவுட் ரிசர்வ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தானை வந்து இன்வேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால செகண்ட் ஆப்கான் வார்ன்றது நடந்திருக்கு 1878 to 1880. ஸோ அட் தட் டைம் ஷேர் அலின்ற ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்கான் சைட்லேருந்து வார் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த வார் வந்து இட் எண்டட் வித் ட்ரீட்டி ஆஃப் கண்டமக். ஸோ இது வந்து லார்ட் ரிப்பன் டைமில் வந்து நடந்த ஒரு வார். ஸோ இது வந்து இட் வியூட் ஆப்கானிஸ்தான் அஸ் தி பஃபர் ஸ்டேட் ஒன்லி. தே டிட் நாட் வாண்ட் டு ரூல் ஆப்கானிஸ்தான். ஸோ இதுலேருந்து இந்த 2 வார்லேருந்து நம்மளுக்கு புரிஞ்சது என்ன, they did not want to rule Afghanistan, rather they want to create a buffer zone between Afghanistan as well as அதாவது இந்தியா ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய ரஷ்யன் டெரிட்டரிஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினச்சா they have to come through some territory. ஆனால் அந்த டெரிட்டரியே வந்து இப்போ வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா they cannot come that easily. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானை ஒரு பஃபர் ஜோனாக வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. இதே காரணத்தினால தான் ஒரு காலத்தில் வந்து திபெத்தையும் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் வந்து ஒரு பஃபர் ஜோனாக வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க பிரிட்டிஷ். ஸோ அதே சேம் ரீசனுக்காக தான் ஆப்கானிஸ்தானும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலோ பர்மீஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இன்றைக்கி இருக்கக்கூடிய மயன்மாரை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஸோ அவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வார் தான் ஆங்கிலோ பர்மீஸ் வார். ஸோ ஃபர்ஸ்ட் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1824 26. அதில் வந்து பர்மீஸ் என்ன ரீசனுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மாவில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் தே வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் ஃபர்தர். ஸோ அந்த ரீசன்னால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வார்ன்றது நடந்திருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசன் அன்டிஃபைன்ட் பார்டர் பிட்வீன் பெங்கால் அண்ட் பர்மா. ஸோ பெங்காலுக்கும் அதாவது இன்றைக்கி தேதியில் பெங்கால் அப்படின்றது வந்து என்னெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் சொல்கிறோம். பட் அப்போது வந்து பெங்கால் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பெங்கால் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அதுக்கப்புறம் எல்லா போர்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி போர்ஷன் வந்து நம்மளுடைய பெங்காலுக்கு கீழே தான் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த அன்டிஃபைன்ட் பார்டர்னால நிறைய பிரச்சனைகள் டிஸ்பியூட்ஸ்ன்றது ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆக்குபைட் ரங்கூன் அண்ட் ரீச்டு கேபிட்டல் ஆவா. அதாவது நம்மளோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரங்கூனை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இட் ரீச் தி கேபிட்டல் ஆஃப் ஆவா. ஸோ இந்த இடத்துலையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து ட்ரீட்டி ஆஃப் யாண்டபூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரீட்டின்றது போட்டுடுறாங்க. ஸோ அதோட வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பர்மீஸ் வார்ன்றது முடிஞ்சிருது. செகண்ட் பர்மா வார், தேர்ட் பர்மா வார் இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பர்மாவை வந்து அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. எப்போது 1885. இது எல்லாமே வந்து எதுக்காக நடந்திருக்கு, ஜஸ்ட் ஃபார் தி எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி ஆஃப் யுவர் ஹூம் அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது வந்து இந்தியாவுக்கு வெளியிலையும் நடந்திருக்கு, இந்தியாவுக்குள்ளேயும் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வார்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் வார்ஸ் இல்லாமலேயும் நிறையா போர்ஷன்ஸ் வந்து அனெக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது த்ரூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1773 1785 வரைக்கும் இவர் இருந்தார். ஸோ இந்த 1773 தான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலமாக தான் கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இவங்க க்ரியேட் பண்ண பாலிசிஸில் முக்கியமான பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ். பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ் தான் ஒன்றும் கிடையாதுங்க, கிரியேட்டிங் பஃபர் ஜோன்ஸ் டு டிஃபெண்ட் தி கம்பெனிஸ் ஃப்ரண்டியர்ஸ். ஃப்ரண்டியர்ஸ் அப்படின்னா பார்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ கம்பெனியோடைய அதாவது கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய இந்தியன் டெரிட்டரிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பஃபர் ஜோன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இட் வாஸ் தி பாலிசி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் தேர் நெய்பர் ஃப்ரண்டியர்ஸ் ஃபார் சேஃப் கார்டிங் தேர் ஓன் டெரிட்டரிஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து நிம்மதியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இருக்குது இல்லையா. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கவும் அதே மாதிரி வேறு யாரும் அதை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்ற பாலிசியை வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து முன் வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டெரிட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெலஸ்லியோட பீரியட். லார்ட் வெலஸ்லி வந்து 1798 1805 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம். சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the Indian states ruler was compelled to accept the permanent stationing of British force within their territory and to pay for its maintenance. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிங் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆர்மி வச்சுருக்கக்கூடாது. ரேதர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுக்கு ஒரு ஆர்மி ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அந்த ஆர்மியை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணணும். அட் தி சேம் டைம் அந்த ஆர்மி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு காசும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கிங்கோடைய சாவரினிட்டின்றது வீக் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ரூலர் ஹேட் டு ஆல்சோ அக்ரி டு தி போஸ்டிங் ஆஃப் பிரிட்டிஷ் ரெசிடென்ட்ஸ் இன் ஹிஸ் கோர்ட். அதாவது பிரிட்டிஷ்லேருந்து அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து எப்போவுமே அந்த கிங்கோடைய கோர்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ரூலர் குட் நாட் எம்ப்ளாய் எனி யூரோப்பியன் இன் இஸ் சர்வீஸ். அதாவது வேறு எந்த யூரோப்பியன் கண்ட்ரி அதாவது ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் போர்ச்சுகீஸாக இருக்கட்டும் வேறு யாரையுமே வந்து அவங்களுடைய கோர்ட்டில் வந்து எம்ப்ளாய் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் பிரிட்டிஷ் கம்பெனிஸ். நெக்ஸ்ட் வந்து ஷுட் நாட் நெகோஷியேட் வித் எனி அதர் இந்தியன். வேறு எந்த இந்தியனோடையும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நெகோஷியேட் பண்ணக்கூடாது. ஸோ பிரிட்டிஷ் வுட் டிஃபெண்ட் தி ரூலர் ஃப்ரம் ஹிஸ் எனிமீஸ் அண்ட் அடாப்ட் அ பாலிசி ஆஃப் நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் தி இன்டர்னல் மேட்டர்ஸ் ஆஃப் தி அலைட் ஸ்டேட். ஸோ இதுதான் நம்மளுடைய சப்சிடரி அலையன்ஸோடைய கான்செப்ட்.
இதை முழுக்க என்ன நடக்குது, நம்மளோட கிங் வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற டிசிஷனை யார் எடுக்கிறா, நம்மளோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது எடுக்குது. ஸோ அதனால் வந்து கிங்கோடைய பொசிஷன் அல்லது பவர்ன்றது வீக் ஆகுது. அதனாலே நிறையா ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் மைசூர், மராத்தாஸ் அவங்களாம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சப்சிடரி அலையன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது விச் அக்செப்டட் சப்சிடரி அலையன்ஸ். ஸோ இந்த சப்சிடரி அலையன்ஸில் வந்து 4 ஸ்டேஜஸாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து ஆஃபரிங் ஹெல்ப், ஸோ ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை வந்து அங்கே வந்து பொசிஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் சர்வீஸ் ஃபார் மணி நாட் ஃபார் மென். ஸோ ஜஸ்ட் ஃபார் அவங்களுக்கு வந்து காசு வேணும், காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க, நாட் ஃபார் எனி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அதர் திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் வேர் ஃபிக்ஸ்ட், மீனிங் தட் அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி 4வது ஸ்டேஜில் மொத்தமாக வந்து காசை வந்து அவங்கக்கிட்ட எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ். உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சப்சிடரி அலையன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ தட் யூ ஹேவ் டு நோ. அதே மாதிரி வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து சப்சிடரி அலையன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆள். ஏன்னா ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு சைன் வாட் சப்சிடரி அலையன்ஸ். அதை தவிர மீதி நிறையா ஸ்டேட்ஸ் இருக்காங்க ஹூ சைன் சப்சிடரி அலையன்சஸ். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிக்கு கீழே லார்ட் டல்ஹவுசி இவங்க கொண்டு வந்த ஒரு பாலிசி தான் வந்து ரொம்பவே ஒரு மேஜர் இம்பேக்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே கொடுத்துச்சு. அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்றது வந்து நிறையா வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ லார்ட் டல்ஹவுசி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கிங் இருக்கார், அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருந்தால் மட்டும், அதாவது அவங்களோட பயாலஜிக்கல் சன் இருந்தால் மட்டும்தான் அந்த கிங்குன்றது, அந்த கிங்டம்ன்றது அந்த கிங்கில் இருந்து அவங்களுடைய பையனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு வேளை அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இட் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர், ரேதர் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அந்த வகையில் அண்ட் அடாப்டட் சன், அதாவது பயாலஜிக்கல் சன் இல்லாமல் அடாப்டட் சன் இருக்காங்க அப்படின்னா the adopted son could be their heir to their foster father's private property but not the state, meaning that அந்த அப்பாக்குன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டாக ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு வேணால் அந்த அடாப்டட் சன் வந்து உரிமை கொண்டாடலாம். ஆனால் அந்த ஃபுல் கிங்டமுக்கு உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸாக கண்டிப்பாக கிடையாது, அதே மாதிரி அடாப்டட் சன்னுனாலும் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் 1856 அவத் வாஸ் annexed by டல்ஹவுசி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் மிஸ்கவர்னன்ஸ். ஸோ அவதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த அவத் ஸ்டேட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ அந்த அவத் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கிங்குக்கு சன் இருந்துமே கூட வாட் தி டிட் வாஸ் அந்த இடத்த வந்து அனெக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆன் வாட் பேசிஸ்? ஆன் தி பேசிஸ் ஆஃப் மிஸ்கவர்னன்ஸ். இது தவிர சத்தாரா, ஜான்சி, நாக்பூர் இதை 3ஐயும் வந்து யார் அனெக்ஸ் பண்ணியிருக்கா? நம்மளுடைய டல்ஹவுசின்றவர் வந்து அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன்னால தான் நமக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 ரிவால்ட்டில் வந்து இதே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து எப்போயாவது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் டேக்கிங் ரிவால்ட் ஆஃப் 1857 அந்த டீட்டெயிலில் வந்து நம்ம அந்த காசஸ்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வார்ஸை தவிர வேறு எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ஷன்ஸை வந்து அனெக்ஸ் பண்ணாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்லாம் வந்து எந்தெந்த கவர்னர் ஜெனரல் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி வந்து அந்த பேலன்ஸ் வார்ஸ் வேறு என்னெல்லாம் வார்ஸ் வந்து ஆங்கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம். தேங்க்யூ. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.